செய்திகள் தொடர்கின்றன. பாமக சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்றக்கோரி அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலாளரிடம் மனு கொடுத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழக சட்டப்பேரவையில பாமக சட்டமன்ற குழு தலைவராக ஜி.கே. மணியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடாவாக அருள் ஆகியோர் இருந்து வருகிறார்கள். இன்று சட்டப்பேரவை செயலரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். எம்எல்ஏக்கள் சதாசிவம், வெங்கடேசன், சிவகுமார் கூட்டாக மனு அளித்து சட்டமன்ற குழு தலைவரான ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும், கொறடாவை மாற்ற வேண்டும் என்ற மனுவை கொடுத்திருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவை அடுத்த மாதம் 14ஆம் தேதி கூடுகிறது. ஏற்கனவே கொறடாவை மாற்ற மனு கொடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில சட்டப்பேரவை செயலகம் இதுவரை அந்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணியை மாற்றி தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஒருவரை அதற்கு நியமிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், ஏற்கனவே அருள் பாமகவுடைய சட்டமன்ற கொறடாவாக இருக்கக்கூடிய அவரையும் மாற்றி தங்கள் தரப்பினுடைய சிவகுமார் அவரை கொறடாவாக அறிவிக்க வேண்டும் என்பது மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த மனு மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான கேள்விகளை முன்வைத்து சட்டப்பேரவை செயலாளரை தற்போது சந்தித்து ஏற்கனவே வைத்த கோரிக்கைகள், தற்போது வைக்கக்கூடிய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து இந்த வலியுறுத்தல் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை செயலகம் இந்த மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.